ஆமா, என்ன இங்க கடைய வச்சிருக்காங்க? என்னங்க இது நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டு லட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டியா? பையில எவ்வளவு வச்சிருக்க? ஆ? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மூய் முழிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம். நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வேற நடத்தி அனுப்பிச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா, கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து கொடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து கொடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும், இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் ரெண்டும் கேட்டானா இருக்கீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாங்க, விடுங்க. சொன்னா கேளு, கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத, கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடும். ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ, புடையில முடிச்சு இழுக்காதீங்க. இப்படி அவனு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன, ஏதாவது உளற கிளற வச்ச உன கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த 2ல ஒண்ணு தொடு. ஏன் நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் ரண்ணியம் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுன்னு தான் நினைச்சேன். நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சரியோ, நல்லா தூங்கடக்கணும். தூங்கு. ஓஹோ, என்னடா கட்டில இருக்க வேண்டியும் பொட்டலத்தோட வந்திருக்க? வீட்டுல என்ன உள்நாட்டு கலவரமா? ஏண்டா மச்சி, ஆப் நைட்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? சாந்தி முகூர்த்தம். இப்படி சம்பந்தம் இல்லாம கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆளு கொண்டு எடுத்து சாப்பிடுங்க. டேய், எனக்கு ஒரு கை போடுற. வாழைப்பழம் உருண்டையா இருக்கு. டேய் சின்ன பசங்களா, என்னைக்கு அந்த எடுபட்ட கழுத தானியோடைய முன்னால நின்னாலும் அன்னைக்கே என்ன பொறுத்த வரையும் அவ மூதே விடா. என்னது? டேய், நான் அவ கழுத தாலி கட்டினது அவளை என்ன சொந்தமாக்கிக்கிறதுக்கு இல்லடா, எங்க அப்பா அம்மா சொந்தம் எனக்கு நிலைக்கிறதுக்காக. என்னத்த கூப்பிட்டீங்களா? எங்கத்த பாத்ரூம்? முதல்ல பல்லு விளக்கணும்.
சுந்தரி வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டாளா? நீ ஒண்ணு வெக்கத்தை விலைக்கு வாங்கி தந்தா வித்துருவா போல இருக்கு. ஒருவேளை மிஸ்டேக் நம்ம பையன் பேர்ல இருக்குமோ? யாருக்கு தெரியும்? ஏனக்கா என்ன இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்க? காலம்பரம் என் மருமக வெளியே வரும்போது ஒரு கதையே நடக்க போகுதுன்னு சொன்னனே, கதையே நடந்து போச்சுடி. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறாளே. துளி வெக்கம் இருக்கணும் மேடி, துளி வெக்கம். ஒருவேளை சாந்தி முகூர்த்தமே நடக்கலையே என்னவோ. அடி பொடி விவசாய கட்டவளே, ராத்திரி எல்லாம் அவங்க சிரிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் அப்பா எனக்கு தான் வெக்கமா இருந்துச்சு. அந்த கழுதைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையாடி, வெக்கம். அக்கா இது பழைய காலம் இல்லக்கா, காலம் மாறி போச்சு. காலம் மாறினா வெக்கம் வராதா? ஐயோ நான் அதை சொல்லல. முதலேருவா இருந்தா வெக்கம் வரும். இது எத்தனாவது ராத்திரியோ என்ன கதையோ, நாம என்னத்த கண்டோம்? திருவம்மா ஆ வேலைக்கார சம்பளத்தை மிச்சப்படுத்திட்ட. என்ன கண்ணா சாப்பிட்டியா? ஆமா, சுருக்கு போயில எவ்வளவு வச்சிருக்க? இது ஒண்ணுதாயா ஆடிட்டு இருக்கு. இந்தயா செத்து போன என் பெரியாத்தா கொடுத்தது. இதையும் ஆடி விட்டுட்டு வந்துரு. 6 வருஷமா என் ஆத்தா மடியிலேயே கட்டி வச்சிருந்தா. வந்த மறுநாள்லயே சுத்தம் பண்ணிட்டியா? 6 வருஷமாவா? அதான் இவ்வளவு லட்சணமா இருக்கு. ஆ? யோ, சீட் ஆடுறதா ஆடுற, பகல ஆடி தொலைச்சா என்ன? ராத்திரியில ஆடுற, கண்ணு தெரியாம காசெல்லாம் விட்டுட்டு வந்துடுற. யோ, உன் சிநேகிதங்களை உன்னை ஏமாத்துறாங்கயா. மிஸ்ஸஸ் வடிவேலு, மிஸ்டர் வடிவேலு டேல சீட்டை விளையாடாம நைட்ல தான் ஏன் விளையாடான்னு உனக்கு தெரியுமா? என்னத்த போய் புரியறது? பகல்லையே இந்த சுந்தரவதனத்தை பார்க்க சைக்கிள, ராத்திரில வேற இந்த தண்டனை தேவையா? அதான் தப்பிச்சு போயிடுறேன். ஏய் ரசமாதா, கன்னடில உன் முகத்தை பாத்துக்கலையா? போய் பார். நான் வரட்டுமா? குட் நைட். இந்த ஆளுக்கு இருக்கிற முகத்துக்கு என்ன பழிக்குது? மூச்சு பாரு. சுந்தரி, சுந்தரி, அவன் தான் இல்லையே, ஏன்டி கதவை சாத்திட்டு இருக்க? பொறடி கதவை. அடி சுந்தரி, கதவை தரடி. ஏன்டி எம்பட்டாலும் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இவ? ஏ சுந்தரி, அடி சுந்தரி, கதவை தரடி. வரேன். ஏண்டி வித்தையா காட்டுங்க? அத்தை, நான் தான். எங்கடி அவன்? உள்ள படுத்திருக்காரு. இப்ப செவரேறி குடிச்சானே, அவன் யாரு? ஏண்டி கெட்ட வேஷம் போடுறதுக்கு எங்க வீட்டு பிள்ளைகள் நடிச்ச எம்ஜிஆர் அடியாவே? கதவை தர, என் பிள்ளைய நான் பாக்கணும். தோரடி கதவை. ஏப்பா, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஏப்பா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்க? ஏப்பா, ஏய் என்னடி இது? எங்கடி அவன்? எங்க அவன்? வந்து போய் உண்மை சொல்லல, கொண்டு விட்ட கொண்டாமா? நீங்களும் கொண்டுடுவேங்கிறீங்க, அவரும் கொண்டுடுவேங்கிறாரு. சொல்லு ராசாத்தி, எங்க போயிருக்கான்? என் சுருக்கு பையில இருக்கிற பணத்தெல்லாம் புடிங்கிட்டு சீட்டாட போயிருக்காரு. சீட்டா? அவன் சீட்டெல்லாம் ஆட மாட்டான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்துட்டு போயிருப்பான். நேத்து ராத்திரி எங்க போயிருந்தா? நேத்தும் சீட்டாட தான் போனாரு. அதான் வெக்கப்படல. இனிமே நீ காலம்பரம் தினம் வெக்கப்படணும். போய் படத்துக்கு ராசாத்தி. ஆத்தா தூங்கிறாரு. சீட்டு ஆடுற சீட்டு. டேய் எங்கடா பையன்? உன் புள்ள அந்த மர்த்தடியாண்ட சீட்டாடிட்டு இருக்கான், போய் பாரு. ஆலமரத்து கடையிலையா? வெஞ்சாமரம் வச்சு போட வெஞ்சாமரம். ஏண்டா சீட்டு ஆடுற சீட்டு. டேய் நான் யாரு? உங்க ஆத்தாடா? உங்க ஆத்தா. இத பாரு. வாடா மச்சான் வா. எனக்கு எப்போ ஒன் காடுற? ஏடா ஃபுல்லா இந்த குயின்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் குயினு அங்க அல்லாடுது, இங்க சீட்டு ஆடுற கொசட்ட பையன். என்னடா இத பாரு, சத்தங்கதம் போட்டதெல்லாம் இங்க வச்சுக்காத. மரியாதை எந்திரிச்சு வந்தீங்கன்னா சத்தம் மட்டும் தான் போடுவேன், இல்ல இதாலேயே போடுவேன். என்ன விவரம் இல்லாம பேசுற? கொஞ்சம் கூட பிடிக்காத அவளை கட்டிப்புட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்க போய் கொஞ்சிருத? நம்மளால முடியாது போ. மரியாதையா எந்திரிச்சு வந்து சம்சாரம் நடத்துனேன், சாப்பாடு போடுவேன், இல்ல சந்தில நிக்கணும், சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். இத பாருமா, சாப்பாட்டுக்கு பயந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. வாங்க பேச்சு. டேய் நீங்க தான் மொட்டை பசங்க, உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஒண்ணும் கிடையாது. இப்ப குடும்பஸ்தனாச்சே, ஒரு பொண்ணு வயிற்றுல ஏண்டா கொட்டிக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு வயிறு எரிஞ்சா அதுக்கு நாங்களா பொறுப்பு? வீட்டுல காரம் அதிகமா போட்டுருக்கீங்க. பேசுவீங்கடா, பேசுவீங்க. அவன நீ உம்புள்ளே அடைக்கவே ஊராம்புள்ளி அடக்கிறதுக்கு நீ யாரு? எங்க அம்மா இத பாத்துருந்தா ஆஞ்சு விடுவா, ஆஞ்சு உன்ன. பாருமா, நீ உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தமே இல்ல. அவன் ஆம்பளையாங்கிறதுல அவனுக்கே சந்தேகம். அதனால அச்சப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். நீ என்னமோ எங்க மேல கோவப்படுறிய? யார பாத்த ஆம்பளையாரு கேட்ட? அடுத்த வாரமே என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கல, என் பேர் வடிவேல் இல்லடா. டீடா, நெக்ஸ்ட் வீக் என் பொண்டாட்டி வாந்திடா.
மாமா ஆவ். மாமா விடுங்க மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏ என்ன பிடிக்கலையா? அட நீங்க ஒண்ணுங்க, என் சுருக்கு பை வேற தொல்லை பண்ணுது. எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். பயங்கரமா தலை வலிக்குது. தலை வலிக்குது, தலை வலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விடு பாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? தலை என்னங்க வலிக்குது. அவ கை ஒடிய மாவாட்டிட்டு இருக்கா? உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க அந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது. கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க. ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது. சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது. வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இத பாருமா, தலைவலிங்கிறேன், தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது? பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடு போமா. இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு? அவர் ஆட்டுவார். நீ போ. ராசா தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் ஐயோ வலிக்குது. சீக்கிரம் போமா. மாமா உளுந்த நல்லா நொங்கு நொங்கு நாட்டுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மார்த்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும்னு நினைச்சேன். பழைய கதியே தான். ஏண்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்றானே, இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலை வலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சி விடுறா. உனக்கு என்ன? நீ ஆட்டு. நீபகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? ஆட்டியா பேசுங்க. பேசாம இத செக்குல போட்டு ஆட்டி இருக்கலாம். சம்சாரம் என்னய்யா? கை கால்லாம் வலிக்குதுமா. ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா என்ன பய குஞ்ச தலையோட குடுக்குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா? கை கால் எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னடா அது? தைலம் தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா. கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன்? ஆட்டியா நல்லா ஆட்டியா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? 8 நாள்ல அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா? சட்னி ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துக்கிட்டு என் ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கன் இருக்கு. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? அவன் தண்ணி இறக்கிற இறப்பு, ஐயோ என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? பெத்தாலும் பெத்தேன், சாதாரண பிள்ளையா பெத்தேன், குண்டுமணி மாதிரி பெத்திருக்கேன். என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? சட்னி சட்டன் ஏன் அலையற? இந்தா மொத்தத்தையும் கொட்டிக்க. மொத்தமே இவ்வளவுதானா? ஆமா. உன் மவனோட பொறுப்பை நீ தான் மெச்சிக்கணும். என்ன? யூனியன் ஆபீஸுக்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு. ஆ, உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான். ஆ. இன்னும் சட்டத்தையே காணும். என்னங்க இது? நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுவேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க. நானே பின்னிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏல உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எடை போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. அது சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல. சம்சாரம்
மாவு மிச்சம் இருக்குதா? இருக்க அடுப்புல கல்ல போட்டு ஆ, லேசா மாவை ஊத்தி ஆ, அது மேல பரவலா எண்ணெயை விட்டு ஆ. மிளகா அப்படியே உசுடு ஊதி சிறு வெங்காயத்தை சீவி அப்படி எப்படி தெளிச்சு 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 தெளிச்சு. உன் பையனை கொடுத்தது ஆ, அதானே கேட்டேன். மெதுவா மெதுவா அள்ளாத. எப்படி இருக்கு? பரவாயில்லையே நல்லாதான் போட்டிருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன, நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டையே போடுறேன் பார். என்னங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்றியே? காலையில நேரத்துல எழுந்து உன் புடவெல்லாம் கம்ப்ளீட்டா துவைச்சு போட்டாச்சு. ஐயோ புடவை தச்சீங்களா? ஆமா, பொண்டாட்டி புடவைய புருஷன் துவைச்சு போட்டா அது அவமானம். ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால அள்ளி போடுறது அவளோட கடமை. அப்பா, யூரின் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். ஏய், உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். ஏமா தடைய நீயே பின்னிக்கிட்டியா? இல்லத்த அவர்தான். நான் தான் பின்னிக்கிட்டேன். ஏண்டே, உன் மவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. டிராக்டர் ஓட்டுறது, நாத்து நடுறது, அதோட இப்ப புதுசா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இருக்கான். என்னய்யா? ஜடை போடுறது.